ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த சட்டத்திற்கு எதிராக மனு, மத்திய அரசு மீது உச்ச நீதிமன்றம் அதிருப்தி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல பாலிட்டியில் ட்ரிபுனல்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ட்ரிபுனல்ஸ் அதாவது தீர்ப்பாயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நீதிமன்றம் அல்லாத ஒரு அமைப்பு. ஒரு சில விஷயங்களுக்காக இந்த அமைப்புகளானது ஏற்படுத்தப்பட்டு அந்த வழக்குகளுக்கு வந்து ஒரு தீர்வு காணப்படும். ஸோ அதுதான் இந்த ட்ரிபுனல்ஸ் அப்படின்றது. ஸோ இதை வந்து நம்மளுடைய அரசியல் அமைப்பில் வந்து இந்த ட்ரிபுனல்ஸை தீர்ப்பாயங்களே அமைத்து கொள்ளலாம் பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவு பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பில் ஆர்டிகிள் 323A அண்ட் ஆர்டிகிள் 323B. ஸோ இது வந்து எப்போ நம்மளுடைய ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இருந்திருக்காது. 42ஆம் சட்ட திருத்தத்தின்படி 1976 தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ப்ரொவிஷன்ஸை வந்து நம்மளுடைய அரசியல் அமைப்பில் வந்து சேர்த்திருப்பாங்க. ஸோ ஆர்டிகிள் 323A அண்ட் 323B வந்து பகுதி 14A வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. 323Aன்னு சொல்லும்போது இது வந்து அரசு அதிகாரிகளுக்கு அந்த ரிலேட்டடான அவங்களுடைய அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில், அதே மாதிரி ப்ரொமோஷன், இந்த மாதிரி விஷயங்களை வந்து தீர்வு காண்பதற்காக அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ், அதாவது நிர்வாக தீர்ப்பாயங்கள். ஸோ இந்த நிர்வாக தீர்ப்பாயங்களை வந்து அமைத்து கொள்ளலாம், அது சென்டர்லேயும் அமைத்து கொள்ளலாம், ஸ்டேட்லேயும் அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவு தான் ஆர்டிகிள் 323A. ஸோ 323B அப்படின்னு சொல்லும்போது நிர்வாக தீர்ப்பாயங்கள் அல்லாமல் வேறு விஷயங்களுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா தீர்ப்பாயங்களை அமைத்து கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸேஷன், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் அண்ட் லேபர், ரெண்ட், டெனன்சி, இந்த மாதிரியான ரிலேட்டடான அந்த ப்ராப்ளம்ஸுக்கு வந்து தீர்வு காண்பதற்காக அமைக்கக்கூடிய அந்த ட்ரிபுனல்ஸை வந்து நம்ம ஆர்டிகிள் 323B அடிப்படையில் வந்து பாராளுமன்றம் நினைத்தால் அமைத்து கொள்ளலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டம், இதற்கான சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1985ஆம் ஆண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபுனல்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து சேர்மேன், மெம்பர்ஸ், அதே மாதிரி வைஸ் சேர்மேன் இருந்திருப்பாங்க. இந்த சட்டத்தை வந்து 1985 கொண்டு வரப்பட்ட சட்டத்தை வந்து 2006 வந்து திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த வைஸ் சேர்மேன் அப்படின்ற பதவியை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. சேர்மேன் மற்றும் மெம்பர்ஸ் மட்டும்தான் இதில் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு சட்டம் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க, அதாவது தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த சட்டம், அதாவது ட்ரிபுனல் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் 2021 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சேர்மனுடைய அந்த ரிட்டையர்டு ஏஜ் வந்து 68 இருந்திருக்கும். அதே மாதிரி சர்வீஸ் ஆஃப் டெனர் வந்து 5 இயர்ஸாக இருந்திருக்கும். மெம்பர்ஸ்னுடைய பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் டெனரும் 65 ரிட்டையர்டு ஏஜுமே இருந்திருக்கும். அதை இந்த ரிஃபார்ம்ஸ் ஆக்டில் வந்து மாற்றியிருப்பாங்க, அதாவது 4 வருட பணிக்காலம் மற்றும் சேர்மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 70 வயது அல்லது 4 வருட பணிக்காலம், மெம்பர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 67 வயசு ரிட்டையர்டு ஏஜ் மற்றும் 4 வருட பணிக்காலம் அப்படின்னு நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி 50 வயது பூர்த்தியானவங்க மட்டும்தான் இந்த ட்ரிபுனல்ஸில் வந்து பணியில் வந்து அமர்த்த முடியும். ஸோ இந்த மாற்றங்களை வந்து தீர்ப்பாயங்கள் ரிஃபார்ம் ஆக்ட் 2021 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதற்கு எதிராக நிறைய மனுக்கள் வந்து போடப்பட்டிருக்கும். ஸோ அதுதான் மத்திய அரசு வந்து கரெக்டாக ரிப்ளை பண்ணலை அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. பேரவை வளாகத்தில் சங்கரலிங்கனார் சிலை, தலைமைச் செயலர் நடவடிக்கை எடுக்க உத்தரவு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த சங்கரலிங்கனார் அப்படிங்கிறவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர்களில் முக்கியமான ஒருவர். ஸோ இவர் தான் 1956 பார்த்தீங்கன்னா மொழி வாரியாக மாநிலம் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும் நவம்பர் 1ஆம் தேதி. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலமாக இருந்திருக்காது, மெட்ராஸ் அப்படிங்கிற பேரில் தான் நம்ம மாநிலம் வந்து இருந்திருக்கும். ஸோ அதற்கு முன்னாடியே 1956 வந்து 27 ஜூலையில் சங்கரலிங்கனார் மெட்ராஸ் அப்படிங்கிறத தமிழ்நாடாக மாற்றம் பண்ணணும் அப்படின்னு 27 ஜூலையில் அவருடைய அந்த உண்ணாவிரத போராட்டத்தை வந்து தொடங்கியிருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா 12 அம்ச கோரிக்கைகளை அவர் வச்சிருப்பாரு. மது ஒழிப்பு, அந்த தேர்தல் முறைகளில் வந்து நிறைய மாற்றம் கொண்டு வரணும், ஸோ இந்த மாதிரியான கோரிக்கைகளை வச்சிருப்பாரு.
ஸோ மொத்தம் 76 நாட்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்து அக்டோபர் 11ஆம் தேதி வந்து இறந்திருப்பார். ஸோ இவருடைய அந்த நினைவாக தான் அண்ணாதுரை அவர்கள் 1967ஆம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்ற போது ஒரு தீர்மானத்தை வந்து சட்டசபையில கொண்டு வந்திருப்பாங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 18, 1967. ஸோ அந்த டே தான் நம்ம தமிழ்நாடு டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எப்போ மெட்ராஸ் அப்படிங்கிற பேர் வந்து தமிழ்நாடு அப்படின்னு மாற்றம் பெற்றிருக்கும் அப்படின்னா 1969ஆம் ஆண்டு ஜனவரி 14 தான் பாராளுமன்றத்தால் மெட்ராஸ் அப்படிங்கிற நேம் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற பேர்ல வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி முதல்ல பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற மாநிலம் வந்து மெட்ராஸோட இணைந்து தான் இருந்திருக்கும். ஸோ 1952 சங்கரலிங்கனார் மாதிரியே ஆந்திராவில் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவர் வந்து உண்ணாவிரத போராட்டம் இருந்திருப்பாரு. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 19ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 15ஆம் தேதி 1952 வரைக்கும் இருந்து அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஏறக்குறைய ஒரு 56-58 நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிருப்பாரு. ஸோ அதற்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மெட்ராஸ்ல இருந்து அந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்களை வந்து தனியாக பிரித்து ஆந்திர மாநிலம் வந்து அக்டோபர் 1ஆம் தேதி முதல் மொழி வாரி மாநிலமாக உருவாக்கப்பட்டிருக்கும்.